ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி 2026 இல்லையா? புதிய வருஷத்தோட 2வது நாள் இன்னைக்கு. எப்படி உங்கள் வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சந்தோஷமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே, ஸ்பெஷல் ஃப்ரைடே இல்லையா? புது வருஷத்துடைய முதல் ஃப்ரைடே. ஜாலியாக எல்லாரும் வேலைக்கு போங்க, பாசிட்டிவாக போங்க. நெகட்டிவிட்டியான மனுஷங்களையும் எண்ணங்களையும் தூக்கி தூர போடுங்க. இந்த வருஷம் என்ன ரிசல்யூஷன் எடுத்தீங்களோ இல்லையோ, ஒரு 2 விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கோங்க. ஒன்று, என்ன ஆனாலும் எந்தவித நெகட்டிவிட்டியும் நான் கேரி பண்ண மாட்டேன். பழைய பாஸ்ட்டை நான் கேரி பண்ண மாட்டேன். 2வது, குடும்பத்தோட என்னுடைய நேரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாக, அதாவது வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் மொத்தமாக உட்காந்துக்கிறதுக்கு இல்லை, என் மனைவி பிள்ளைகளோடு இல்லை என் கணவரோடு 1 மணி நேரமாவது உட்கார்ந்து சந்தோஷமாக பேசணும். புரியுதா? இதை நான் கடைபிடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்பொழுது தான் பலதரப்பட்ட விஷயங்கள் வெளியே வரும். நம்முடைய மனசில் உள்ளது, நம்ம மனசில் உள்ள குழப்பங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில் உள்ள அவங்களுடைய எதிர்காலங்கள், இப்படி பல பிளான்கள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வேணும்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனம் விட்டு பேசணும். அப்படி மனம் விட்டு பேசும்பொழுது வீணான நம்முடைய எண்ணங்கள் வெளியிடங்களுக்கு அலைப்பாயாது. நமக்குன்னு கேர் பண்ணுற ஒரு உறவு இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த புது வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க, எப்பவும் ஹாப்பியாக இருங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வச்சுட்டாங்க. ஓகேங்களா? நேற்று நான் ஒரு லைவ் போட்டிருப்பேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 5:30 நான் அப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு பேர் மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் எப்படி கூப்பிடுவேனோ அந்த கூப்பிடுதலோடு நான் ஒரு வாழ்த்து சொன்னேன். சொல்லி இந்த மாதிரி, ஏன்னா அவங்களால எனக்கு கிடைச்ச இந்த யூடியூப்பில் கிடைச்ச பேருக்கும் புகழுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி அது வார்த்தைகளை சொன்னேன். எனக்கு நைட்டு அவங்க ஒரு லைவ் போட்டிருப்பாங்க போல், நான் பார்க்கல. எனக்கு நைட்டு கரெக்டாக நான் கொஞ்சம் வீட்டில் வேலைகள்லாம் இருந்தது. ஏன்னா நேற்று மத்தியானம் வெளியெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ இப்போ நைட்டு குழந்தைங்களுக்கு டின்னர்லாம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. ஏன்னா சர்வன்னா கூட அவங்க காலையில் தானே பாத்திரம்லாம் கழுவாங்க. அவங்களுக்கு வீட்டில் உள்ள நான் வளர்க்குற பெட்டுக்கு அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸோட கூண்டெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா என்னோட கையோடு இருந்தால் தான் எனக்கு அது ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நைட் நான் படுக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி. அப்போ எனக்கு நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் போய் நான் போட்டேன் நிறைய விஷயக்கெல்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி சிலதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கோம். சிலர் போட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த லைவை பாருங்கன்னு சொல்லி ஒரு சில லைவோட கிளிப் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பார்த்தப்போ செம்ம ஷாக் ஆயிடுச்சு. வயசுல ரொம்ப பெரிய மனுஷன் நீங்கள், உங்கள் கூட பிறந்த ஒரு ரத்த சொந்தமாக இருந்து ஒருவேளை அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் இப்படி தான் 1ஆம் தேதி கர்ஸ் பண்ணுவீங்களா? இப்படி தான் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி தான் வார்த்தை சொல்லுவீங்களா? நீ நாசமாக போயிடுவ. இது என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தை இது? நீங்கள் பேசுகிற பேச்சா? யார் முதல்ல நீங்கள்? எனக்கு நான் உங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டு உங்களுடைய வேதனையை பார்த்துட்டு நான் வாண்டடாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எப்போவும் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன செஞ்சீங்க? அது இல்லாமல் எவ்வளவு பண உதவிகளை நான் உங்களுக்கு செஞ்சேன். மற்றபடி சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எவ்வளோ செஞ்சுருக்கேன். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன நீங்கள் எப்படி இந்த ஒரு வார்த்தை, நீ நாசமாக போயிடுவ, நீ பாரு அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? எப்படி உங்களுக்கு அந்த மனசு வந்தது? உங்களுடைய எத்தனையோ சொந்த பந்தங்கள், நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் அம்மாவுடைய இறப்புக்கு கூட வரலை, என் கூட பிறந்தவங்களுக்குள்ள மன வருத்தம், அவங்கள யாரையாவது நீங்கள் சொன்னீங்களா? யாரையாவது நீங்கள் சாபம் போட்டீங்களா? இல்லையே. என்ன எதுக்கு போட்டீங்க? என்ன காரணம்? என்னை பார்க்க என்ன உங்களுக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? நான் சேர்ந்த யாரும் தப்பானவங்க இல்லை. நான் சேர்ந்த நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் தப்பானவங்க. உங்களால தான் இன்னைக்கு இந்த பேரு. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா, நீ பணம் கொடுக்கறத நிறுத்த, அவருடைய நிஜ முகம் வெளியே வரும். நேற்று வெளியே காமிச்சிட்டீங்களா? விரோதி கூட பண்ண மாட்டான். ஆனா எவ்வளவு அழகா நீங்க ஒரு சாபம் போடுறீங்க. உங்க காலில் புண்ணு வந்ததுன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? நான் எத்தனை நாள் நீங்க என்னென்னலாம் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். என்னைக்காவது கேட்டீங்களா? உங்களுக்கு காசு அனுப்பி கொடுத்து நான் சொன்னேனே, இப்போ இசிஜி எக்ஸ்ரே எடுங்கலாம் சொல்லி ஒரு 8, 9, 7, 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேனே, நீங்கள் போய் பண்ணினீங்களா? உங்கள் உடல் நலம் அதை பார்த்தீங்களா? எத்தனை தடவை சொன்ன குடிக்காதீங்க, சுகர் இருக்கிற நீங்கள் உடம்பை பாருங்கள், தேவையில்லாத நான்வெஜ், மட்டன் இவ்வளோ சாப்பிடக்கூடாது, அது கொழுப்பு, சுகருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு விஷயங்கள் சொன்னேனே, நீங்கள் கேட்டீங்களா? உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கதை கட்டி விட்டுட்டு நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போனால் நாங்கள் நாசமாக போயிடணுமா? இதே வாய் தானே சொல்லிச்சு, ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறந்ததுன்னு. அது வேற வாயா? ஏன் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? அந்த சகோதரி உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையா? இல்லாத அவங்க தான் இப்போ பெரிய பெரிய சகோதரிகள் ஆயிட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்களே.
ஏன் அவங்களாம் உங்களுக்கு எதுவும் பண்ணலையா? எதுக்காக இந்த ஒரு வன்மம் உங்களுக்கு என் மேல? எதுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு கேர்ஸ்? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் பேசியிருக்கீங்க. எதுக்காக? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? முதல்ல உங்களுக்குலாம் நான் செய்யணுன்றது எனக்கு என்ன கடமை இருக்கு? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே ஓகேங்க, உங்ககிட்ட நான் கேர் பண்ணி கேட்கறேங்க. நான் உட்கார்ந்து வருத்தத்தோட அழுதனே, நீங்க பப்ளிக்கா வீடியோல பேச வேண்டாங்க. நீங்க வந்து நினைச்சிருந்தா போன் போட்டு நீங்க அந்த யாரு என்ன கேவலமா பேசினாங்களோ அவங்க கிட்ட பேசலாம். நீங்களாம் ஒரு 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 ஏதோ ஒரு பாசத்திலயோ ஒரு பழக்கத்திலயோ இருந்தவங்க தானே. நீங்க சொல்லியிருக்கலாமே போன்ல, மா நீ வேண்டாமா, நீ அவங்கள பேசாத, அதுங்க எனக்கு உதவி செஞ்சுதான் இப்படி கஷ்டம். நீங்க பேசியிருக்கலாம். உங்க மனைவி இன்னமும் க்ளோஸ்ல இருக்கிறவங்க தான் உங்க மனைவி பேசியிருக்கலாம். உங்க கூட இருக்கிற சின்ன மேடம் பேசியிருக்கலாம். ஏன் பேசல? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? யூடியூப்னு வந்தா அப்படித்தான், புரியுதா? எனக்கு 1008 வேலைகள் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மாவோட ப்ரேயர் மீட்டிங்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பேசுவேன். நான் உட்கார்ந்து லைவ்ல அழுதப்போ மத்தவங்க பார்த்து சொன்னப்போ கூட நீங்க அதை பத்தி கவலைப்படல. அதுக்கு நீங்க கொடுத்த கவுண்டர் என்ன? சோசியல் மீடியானா அப்படிதான் இருக்கணும், எதுக்கு அழணும்? மீடியாக்குள்ள வந்தா இந்த மாதிரிதான் அசிங்கப்படணும். நீங்க இதுதான் ஒரு அண்ணன் சொல்ற ஒரு சகோதரன் அப்படிதான் சொல்லுவானா? தன் கூட பிறந்த தங்கச்சியை ஒருத்தவங்க கேவலமா பேசுறாங்கன்னு இப்படிதான் சொல்லியிருப்பானா? ஒரு நல்ல சகோதரனா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஏமா அப்படி அவளை பேசாதம்மா, உண்மையா நீங்க சொல்லியிருக்கலாமே, அன்பா பேசியிருக்கலாமே, அழகா சொல்லியிருக்கலாமே. அந்த பொண்ணும் யார் என்ன பேசுறாங்களோ அவங்க கேட்டிருப்பாங்களே. நீங்க பண்ணீங்களா? உங்க கண்டென்ட்டுக்காக நீங்க உட்கார்ந்து எல்லாரையும் பேச வச்சு வேடிக்கை பார்த்ததா நான் கேள்விப்பட்டேன். நான் ஒதுங்கிட்டேனா? அவ்வளவுதானே. உங்களை பத்தி நான் ஏதாவது பேசுறேன்னா அப்படி எப்படி நீங்க எனக்கு நேற்று சாபம் கொடுப்பீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? அப்போ உங்களுக்கு வந்தா எனக்கு நேற்று வேலை இல்லையா? எனக்கு நேற்று 1ஆம் தேதி எங்களுக்கு கிறிஸ்தவ நைட்டு நாங்கள் வந்து தூங்குனதே 4 மணிக்கு 5 மணி ஆயிடுச்சு காலையில. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து என் குடும்பத்தை பார்ப்பேனா, உங்க காலில் உள்ள கட்டியை பார்ப்பேனா? சரி, உங்களுக்காக நான் ஏங்க அழணும்? உங்களுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? இது என்ன நீங்க வந்து இதா நீங்க பண்ற அட்டுழியெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுக்கு அதோடைய கான்சிக்வன்சஸ் வராதா? நான் அதுக்காக கவலைப்படணுமா? கவலைப்பட்டு உங்ககிட்ட எப்படி உங்களை நான் வந்து தேங்க்யூ சகோதரா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உடனே உங்களுக்கு அப்படியே வந்துருமா? அப்படியா? நீங்க உங்களுடைய சகோதரி மாதிரி தான் என்ன நினைச்சீங்களா? உங்க வீட்டுல நீங்க என்னை பத்தி என்னென்னலாம் பேசிருக்கீங்க எல்லாத்தையும் பேசவா? நான் லைவ்ல உட்காந்து சொல்லவா? சகோதரி தானே, ஒரு சகோதரியை விட்டு கொடுத்து வீட்டுல பேசுவீங்களா? என்னென்னலாம் நீங்க பேசியிருக்கீங்க, என்னென்னலாம் என்ன கோபத்துல வார்த்தைகளை விட்டுருக்கீங்க. ஒரு சகோதரியை பேசுவாங்களா? உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்குதோ நான் ஒதுங்கி போயிட்டேனா ஏன்? சரிங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன ஒருத்தவங்க வந்து பேசினப்போ நீங்க கேள்வியே கேட்கல, சரியா? நீங்க போன்லயும் கேட்கல, ஓப்பனாவும் கேட்கல, அதான். ஆனா உங்களை வேற ஒருத்தவங்க உங்க கூட உள்ள ஒருத்தவங்க பேசும்பொழுது எவ்வளவு டென்ஷன் ஆனீங்க இல்லையா? எவ்வளவு பதட்டப்பட்டீங்க? ஏன்? எப்படிங்க? ஒரு 1ஆம் தேதி அதுமா ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? யாரு முதல்ல உங்க கூட உங்க மனைவியை நீங்க கர்ஸ் பண்ணிடுறீங்களா? சரி, நீங்க பெத்த பிள்ளைங்க கவனிச்சுதா? உங்க காலில் கட்டு இருந்தது, உங்க பெத்த பிள்ளைங்க கவனிச்சது, அதுங்க தானே உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி சாப்பிடுதுங்க. அதுங்களை கர்ஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, நாசமா போட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. அடுத்தவன் யாரோ பெத்த பொண்ணு நானு, என்னையே நீங்க கர்ஸ் பண்றீங்க. எங்க குடும்பத்துக்கு எதுக்கு நீங்க சாபம் போடுறீங்க? எப்படி உங்களுக்கு வழி வந்தா நான் பார்க்கணுமா? அப்படியா? என்ன யாரு நடிச்சா? நான் நேசிச்சது உண்மைங்க, நீங்க தாங்க நடிச்சீங்க, புரியுதா? அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது அசிங்கமா போயிடும். நம்ம 2 பேர், நான் உங்களை நேசிச்ச அந்த உறவு வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும், புரியுதுங்களா? நீங்க தான் ஏமாத்துறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் செயல்கள் எல்லாமே ஏமாத்தா இருந்தது, உண்மை கிடையாது. உண்மை இருந்திருந்ததுன்னா நேற்று உங்க வாயில இந்த வார்த்தையே வந்திருக்காது, புரியுதா? அவளுக்கு ஏதோ மன வருத்தம், அவ ஒதுங்கி போயிருக்கா, அவ்வளவுதான். உட்கார்ந்து ஒரு பப்ளிக் மீடியால உட்கார்ந்து கர்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லை? இதுதானா? இன்னைக்கு என்ன எல்லாரும் இவ்வளவு பேசுறாங்களே, அவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தனிப்பட்ட விரோதம் இருக்கா? அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுமா? இல்ல நான் அவங்க கூட போட்டி போடுற மாதிரி உள்ள ஒரு இதுல இருக்கா? எதுக்காக அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க? என்னுடைய ஃபீல்டுல கூட அவங்கலாம் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாதவங்களாம் என் மேல கோபப்படுறாங்களா? இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. எப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? எப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு பப்ளிக் ஃபாரம்ல உட்காந்து கர்ஸ் பண்றீங்க? என் காலில் வந்து நான் நல்லா தான் இருப்பேன், எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசினா எப்படிங்க நல்லா இருப்பீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாம் பண்ண எனக்கு நீங்க கர்ஸ் பண்றீங்களா? இப்ப மக்கள் சொன்னது உண்மையாயிடுச்சா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீ காசு கொடுக்காம நிறுத்தி பாரு, அவருடைய நிஜ முகம் தெரியும். உங்க கூட இருந்தவங்களே சொன்னாங்க, ஏன் ஓப்பனாவே சொல்றேன், சின்ன மேடமே சொல்லியிருக்காங்க, வசிமா நீங்க உண்மைன்னு நம்பாதீங்க, இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க கிடையாது, உங்களை எந்த நேரம்னாலும் முதுகுல குத்துவாங்கன்னு சின்ன மேடமே சொன்னாங்க. கடைசியில அது சொன்னதுதான் உண்மையாச்சு, புரியுதா? நீங்க 2 பேரும் என்ன முதுகுல குத்துறீங்க, புரியுதுங்களா? நீங்க 2 பேரும் முதுகுல குத்துறீங்க, சரியா? அவங்களும் என்னை பத்தி பேசியிருக்காங்க, அதுவும் கேள்விப்பட்டேன் நான். ஆனா நீங்களே பப்ளிக்கா உட்கார்ந்து பேசுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? முந்தா நேத்து 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன விஷயமா கால் பண்ண? அதை நான் சொல்லட்டுமா? மீடியால அசிங்கமாயிடும், புரியுதுங்களா?
அதனாலதான் நான் டைரக்டா கேட்டேன். சரியா? என்னை பத்தி பொய்யான விஷயங்களை பேசக்கூடாது. சரியா? நான் பொறுமையா போறேன்ற காரணம் என்ன, அது என்னுடைய நேச்சர். அதுக்காக நீ அடிக்க அடிக்க வாங்கிட்டு போற ஆள் நான் கிடையாதுன்னு. என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு நன்றி இருக்கா? நன்றி இருக்கா? மனசாட்சி இருக்கா? வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தை வரும்? நன்றி இருக்கா? இதுதான் நீங்கெல்லாம். புரியுதா? இதுதான் நீங்க. உங்களெல்லாம் வாழ்க்கையில நான் கூப்பிட்டதுடைய பலனை அனுபவிச்சுட்டேன். கடைசியில உங்க வாயிலிருந்து வந்துச்சு பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு கால் வலிச்சா, உங்களுக்கு அடிப்பட்ட, எனக்கு கூட தாங்க அடிப்படுது, நான் கூட தான் நீ படிக்கட்டுல கீழே விடுனா, இதுக்காக உட்காந்து நான் மத்தவனை கர்ஸ் பண்ணணுமா? எதுக்காக? ஏதாவது நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு உங்க காலில் கட்டி வந்துச்சா? எதுக்கு வந்துச்சு? நீங்க டெய்லி குடிக்கிறீங்க, டெய்லி நான்வெஜ் தின்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லா வேட்டையும் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உடம்போட கான்சிக்வன்சஸ் வருதான் இருக்கும். வயசுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. இந்த வயசுல இந்த மாதிரி உடம்ப பார்க்கணும்னு இருக்கு. புரியுதா? நீங்க 16 வயசு பையன் மாதிரி எகிரி ஜம்ப் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? சரியா? நான் அதெல்லாம் நீங்க யாரு, உங்க வயசு என்னன்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? மறந்துட்டீங்களா? ஆதார் ப்ரூஃபோட இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு தெரியும். நீங்க அப்போ உங்க உடம்ப பாருங்க. நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். சரியா? நீங்க கவனிக்கலன்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் அனுபவிக்கணும். சரி, என்னவோ ஒண்ணு, நான் கவனிக்கல, அவ கிறிஸ்துமஸ் நியூ இயர் அவ பிஸியா இருப்பா, அவ வேலையை பாப்பா, அவ்வளவுதான். நீங்க என்ன பத்தி உட்கார்ந்து பேசக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா? அது எவ்வளவு அசிங்கமான ஒரு கர்ஸ் பண்றீங்க ஒரு பப்ளிக் மீடியால உட்காந்து. சத்தியமா நான் இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு தரம் இல்லாத மனுஷனா நீங்க இருப்பீங்களா? விரோதி கூட பண்ண மாட்டாங்க. விரோதி கூட பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தை. எப்படி உங்க வழிய உடனே நான் கேட்டு உங்ககிட்ட ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உங்க வழி போயிடுமா? அப்படியா? அந்த ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? ஒருத்தவங்க என்ன தரம் குறைவா அவ்வளவு கேவலமா பேசும்போது ஏன் ஒரு வார்த்தை போன் பண்ணி ஏன் கேட்கல? குற்றாலத்துல அப்ப ஜாலியா உட்காந்துருக்கு என்ன சொன்னீங்க? நீ ஏன் வந்து சொல்ற நான் குற்றாலத்துல ஜாலியா இருக்கேன், நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல அப்போ. ஆனா நீங்க அப்ப கூட சொன்னீங்க, எனக்காக நீங்க வருத்தப்படல. புரியுதா? உங்க வீட்டுல உள்ள யாரும் எனக்காக போன் பண்ணி ஒரு கன்சோல் பண்ணல. சரியா? வந்தப்ப கூட உங்க அம்மாவை வச்சு நீங்க என்ன சம்பாதிக்கலாம் நினைச்சு அதை பார்த்து அதுலதான் நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்க. எவ்வளவு பணம் வாங்குனீங்க எல்லாத்தையும் நான் சொல்லவா? எல்லாருக்கிட்ட இருந்தும் எவ்வளவு நீங்க கலெக்ட் பண்ணீங்க உங்க அம்மாவுக்காகன்னு சொல்லவா? நீங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. புரியுதுங்களா? நீங்க எனக்காக ஒரு வார்த்தை போன் பண்ணி கூட பர்சனல், அம்மா நீ வருத்தப்படாதம்மா, நான் பேசுறேன் அந்த பிள்ளைகிட்ட, நான் போன்ல பேசுறேன் சொன்னீங்களா? எப்படி சேனலை வளர்த்து விடுறதுக்கா? நான் பேசினா சேனல் வளர்ந்துருன்றீங்க. அன்னைக்கு உங்க மனைவியே பேசுறேன் ஏதோ போனப்போ சொன்னாங்கன்னு அவ்வளோ பேசுனீங்க. அப்போ அவங்களுக்கு சேனல் வளராதா? எப்படி? என்கிட்ட ஒண்ணு பேசுறீங்க, பின்னாடி ஒண்ணு பேசுறீங்க, எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா ஒண்ணு பேசுறீங்க. அது எப்படி உங்களை முடியுது? எனக்கு அது மாதிரி உங்களை கூப்பிட பிடிக்கல. புரியுதா? ஒரு விரோதியா இருக்கிற ஒரு அண்ணனோ ஒரு தங்கச்சியோ கூட தன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். எந்த ஒரு அண்ணனும் நாசமா போகணும்னு சொல்ல மாட்டான். ஆனா நீங்க யாருன்ற உங்க தரம் காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ரொம்ப கேவலமானவர். புரியுதுங்களா? 1ஆம் தேதி அதுமா உங்ககிட்ட இருந்து ₹1 ஒரு மிட்டாய் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஆனா என்ன வார்த்தை பேசுனீங்க பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச எனக்கு நீங்க கொடுத்த விதம் கர்ஸ் இல்லையா? உங்க குடும்பம் கண்ணீர்ல நிற்கும் போது கண்ணீரை தொடச்சு இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் நடமாடிட்டு இருக்காரு, அதுக்கு பண்ணணும் பாத்தீங்களா? அதுக்கு நீங்க கொடுக்குற சாபம் இல்லையா? சூப்பர். நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. புரியுதுங்களா? சாரி மக்களே, நான் இன்னைக்கு இது பேசணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நைட்டு ஃபுல்லும் எனக்கு தூக்கமே இல்லை. ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு உண்மையாவே. இந்த ஆள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே என்ன இவருக்கெல்லாம் மரியாதை இல்லையா? ஒரு சகோதரனா இருந்தா கூட இப்படி யாராவது பேசுவாங்களா? ஒரு ஃப்ரெண்டா கூட வேண்டாம், ஏதோ ஒரு உதவி பண்ண ஒரு மனுஷன் சாபம் கர்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு வாய்னா எப்படி இல்லை? எவ்வளவு மோசமான மனுஷர்கள் இல்லையா? வாய் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இவங்கெல்லாம் இப்ப என்னென்னலாம் பேசுவாங்க, இவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்றது இதுல இருந்து தெரியுதா? கடவுள் அதுக்குதான் அதாவது என்ன சொல்லுவாங்க, தெய்வம் வந்து நின்று கொள்ளும் சொல்லுவாங்க தெரியுமா? அதான் கடவுள் இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. நீங்க எனக்கு கர்ஸ் பண்றீங்களா? நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். எனக்கே அப்படி பேசுறீங்க? என்னையா அப்படி பேசுறீங்க? நல்லா இருங்க. ஓகேங்களா? நன்றி மக்களே. இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. முடிஞ்சா இன்னைக்கு லைவுக்கு வாங்க. நிறைய விஷயங்களை நான் பேசணும். இதெல்லாம் நான் பேச முடியாது, என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவ்வளோ இருக்கு. லைவுக்கு மறக்காம வாங்க, நம்ம பேசலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. நன்றி செஞ்சவங்களை யாரும் இவரை மாதிரி கேவலமா நடந்துக்காதீங்க. புரியுதுங்களா? யார் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நன்றியா இருங்க. கடவுளுக்கு நன்றியா இருங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்க எங்க இருந்தாலும் குடும்பத்தோட நல்லா வாழட்டும் நினைங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிச்சா அந்த நன்றியை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. மனுஷன் அழிக்க நினைச்சா ஒரு நிமிஷம், ஆனா கடவுள் நினைச்சாதான் அது கரெக்டா செய்வார். ஆண்டவர் கடவுளுக்கு முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது. உங்களுடைய உள்ளத்துல உள்ள எண்ணங்களை கடவுள் பார்க்கிறாரு. மனுஷங்க முன்னாடி ஏமாத்தலாம், ஆனா கடவுள் முன்னாடி நீங்க ஏமாத்த முடியாது. மக்களே மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? சந்தோஷமா இருங்க. முடிஞ்சா நாளைக்கு இந்த சாயந்தரம் 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். எல்லாரும் வாங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.